ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர். ஆக்சுவலாக இப்போ நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னா கண்டிப்பாக பவர் ஃபேக்டரை பற்றின கொஷின் இருக்கும். அதே போல் நீங்கள் பவர் ஃபேக்டரை பற்றி கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அதே போல் நீங்கள் யூட்டிலிட்டி மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக பவர் ஃபேக்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், பவர் ஃபேக்டர் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருந்தால் பெனால்ட்டி போடுவாங்க, லீடிங்கில் போனால் என்ன, லேகிங்கில் போனால் என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுபோல் இன்டர்வியூ கொஷின் கம்பல்சரி நீங்கள் யூட்டிலிட்டி மெயின்டெனன்ஸ்லாம் போகிறீங்கன்னா கேட்பாங்க. நான் ஆக்சுவலாக பிகினராக இருக்கும்போது எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி தான் நான் இது கேட்குறேன். அதெல்லாம் இந்த பவர் ஃபேக்டர்னால் என்னன்றதுக்கான நிறைய வீடியோ நான் நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயே நிறைய போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் தெரியாதவங்க போய் பாருங்கள். பட் இன்டர்வியூவில் கேட்ட கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஃபேக்டர்னால் என்ன, அதை நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், லேகிங்னா என்ன, லீடிங்னா என்ன, லேகிங்கில் போனால் என்ன ஆகும், அதே போல் லீடிங்கில் போனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கொஷின் கேட்பாங்க. அதனால் நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக பவர் ஃபேக்டரை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுங்க. அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் லேகிங்கில் போனால் எவ்வளோ ஃபைன் அமௌண்ட்லாம் டிஎன்இபியில் போடுவாங்க, அதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இது போல் கொஷின்ஸ்லாம் நிறைய மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக இருக்க கேள்வி கேட்பாங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.